இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மழை வர சமயங்களில் ரோஜா செடிக்கு எரு கொடுக்கறது. என்ன கொடுத்தா ரோஜா செடியில் நிறைய அதிகமாக தளிர் வரும். அப்போ நம்ம மண் வளமாக்கிறது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். மண் வளமாக இருந்தால் தான் செடி நல்லா வளரும். ரோஜா செடி பாருங்கள், டேபிள் ரோஸ் எல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு. டேபிள் ரோஸ் எல்லாம் நிறைய பூ பூக்குது பாருங்கள். ஏற்கனவே சாமந்தி செடி சொல்லியிருந்தேன், பழைய குழம்பு பழைய சாதம் அது போல் மண்ணுக்குள்ளே போட்டுட்டு மண் மக்க வச்சுட்டு நம்ம இந்த சாமந்தி கன்று நட்டுருந்தோம். அப்போ ரொம்ப சின்ன கண்ணாக இருந்தது, இப்போ நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். டார்க் க்ரீனாக இருக்குது பாருங்கள். மண் சரியாக நம்ம கரெக்டாக வச்சோம்னா நல்லா வளரும். இப்போ மழை வந்துடுச்சு. மழை சமயத்தில் நம்ம மண் ரொம்ப களி போல் ஆகிடும். ஏன்னா செம்மண் எல்லாம் நட்டிருப்பீங்க. சப்போஸ் மண் கூட டைட்டாக இருக்கும், அந்த சமயத்தில் நம்ம இது போலலாம் கொடுத்தா நல்லது. அதாவது நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் மண் ஏற்றுக்கிட்டு மண் நல்லா பொறுன்னு ஆக்கும். அதாவது ரவை போல் தானே ரெடி ஆகிடும். நம்ம இந்த எரு கொடுக்கும்போது மண் ரொம்ப செம்மண் சேர் போல் ஆகிடும் ரோஜா செடியில். அது போலலாம் இல்லாமல் செடி நல்லா வளரணுன்னா பாருங்கள். இது ஏற்கனவே சின்ன ரோஜா செடி நான் காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா மொட்டு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பக்கமும் மொட்டு வந்திருக்கு. இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் பட்டன் ரோஸு, எல்லோ கலர். ஏற்கனவே நம்ம விஷ்போன் பிளான்ட்டு வளர்ந்தது, அந்த பிளான்ட்டு தொட்டி தான் இது. அதே செடி தான் பக்கத்தில் இருந்து. அப்போ நம்ம அந்த செடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இது வளருது. அதுக்கு தான் ரோஜா செடி ஒன்று தான் வைக்கணும் ஒரு தொட்டிக்குள்ளே, வேறு செடி வளர்க்க வைக்கக்கூடாது. பாருங்கள், டேபிள் ரோஸு. ஆனால் ரோஜா செடி நான் அந்த நம்ம ஆரஞ்சு கலர் ரெகுலராக இந்த கலரில் ஒரு பிளான்ட்டு ரோஸ் பிளான்ட்டு காட்டுவேன் நான். அந்த செடிக்கு தான் நம்ம இப்போ எரு கொடுக்க போகிறோம். இந்த பிளான்ட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா இந்த மண் நல்லா பொறுன்னு தான் இருக்குது பாருங்கள். இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக கொடுக்கணும், ரொம்பலாம் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இது ஆரஞ்சு பழம் தோல் சின்னதாக கட் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் மண்ணுக்குள்ளே. ரொம்ப நல்லது. ரோஜா செடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். அதே சமயத்தில் மண் ரவை போல் ஆக்கும். பாருங்கள், இது போல் சின்னதாக கட் பண்ணிட்டு தான் போடணும், ரொம்ப பெருசாக இல்லாமல். அப்போ தான் மக்கி வரும். மக்குனா தான் பிளான்ட்டுக்கு சீக்கிரமாக எரு ரெடி ஆகிடும். அதாவது மண் நல்லா சாஃப்டாக்கும் உள்ள ரவை போல். அதுக்காக தான் டைட்டாக இருந்தால் கூட மண் லூஸ் ஆக்கி கொடுக்கும். இது போல் நம்ம போட்டுட்டு மேல் பக்கத்துலேயே நீங்கள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். மண் கவர் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட தண்ணி விடலாம். பாருங்கள், இது போல் ரொம்பலாம் போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். சின்ன ரோஜா செடி இது, அதுக்காக நான் கம்மியாக போட்டிருக்கேன். பாருங்கள், நித்திய கல்யாணி எவ்வளோ நல்லாயிருக்கு. இது பதியம் பண்ணது தான், கட் பண்ணிவிட்டு வச்சுது, வேர் பிடிச்சி இப்போ நல்லா வளருது. இப்போ அந்த ரோஜா செடியில் நான் எரு போடுறேன், இதே எருவு. வாங்க, இந்த ஆரஞ்சு கலர் ரோஜா செடி. இது ஆரஞ்சு கிடையாது, ஏற்கனவே எல்லோ கலர்லேயே ஆரஞ்சு ஷேடு விழும், அந்த கலர் தான் இது. இப்போ இந்த மாதிரி பூத்துருக்கு. நம்ம நாள் கழித்து கூட பார்த்தா டபுள் கலராக தெரியும். மஞ்சள் ரெட்டு சேர்ந்தா போல் இருக்கும் இந்த பிளான்ட்டு. அடிக்கடி நான் ரெகுலராக காமிச்சுன்னு இருக்கிறேன் இந்த பிளான்ட்டு, ரோஸ் பிளான்ட்டு. இது போல் பூவெல்லாம் கட் பண்ணிடணும். பூவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எரு கொடுத்தா தான் நல்லது. பாருங்கள், இது போல் கட் பண்ணிடணும். கொஞ்சம் இறக்கி தான் நம்ம கட் பண்ணணும், ரொம்ப மேலுக்கு கட் பண்ணக்கூடாது. பூக்கிட்ட கொஞ்சம் இறக்கி தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ மொட்டு பாருங்கள், மொட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மொட்டு நல்லா பெருசாகணுன்னா இப்போ நம்ம டீ தூள் கொஞ்சம் போடணும், முட்டை ஓடு போடணும். முட்டை ஓடு பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு எந்த எருவு இருக்கோ நம்ம அது போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மொட்டு வந்த உடனே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எருவு கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் போடணும். அதாவது முட்டை ஓடு பவுட்ரு பண்ணி போடணும், டீ தூள் வேஸ்ட்டு போடணும். அது போல் இந்த ரோஸ் பிளான்ட் போன வருஷமே டைபேக் வந்த பிளான்ட்டு தான் இது. ஆனாலும் நான் கொஞ்சம் மருந்தெல்லாம் அடிச்சுட்டு சாயில்குள்ளெல்லாம் கொஞ்சம் வேப்ப இலை அதெல்லாம் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஆரஞ்சு பழம் தோலெல்லாம் கூட வைக்கணும். ஆரஞ்சு பழம் தோல் வச்சா ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு. வெயில் வர சமயத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இது போல் மழை சமயத்துலேயும் வச்சுக்கலாம். ஏன்னா அப்பப்போ நம்ம ஆரஞ்சு பழம் தோலும் சேர்க்கணும். அதாவது நீங்கள் ட்ரை லீஃபில் மக்க வச்சுட்டு அது போலலாம் நட்டிருந்தால் கோகோபீட் பிளான்ட்டுக்கு அது போல் கொடுக்கக்கூடாது. இது போல் மண்ணுக்குள்ளே நட்ட பிளான்ட்டுக்கு மட்டும்தான் ஆரஞ்சு பழம் தோலெல்லாம் போடணும். இதே ஆரஞ்சு பழம் தோல் தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் செடி ஃபுல்லாக ரோஸ் பிளான்ட்டுக்கு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.